ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தான் உங்கள் ஆர்ஜே மோனிகா. இன்றைக்கி இந்த மினி வ்ளாகில் என் ஹஸ்பண்டோட பர்த்டேவை நாங்கள் எப்படி வீட்டிலே செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் அப்படியே ஒரு டின்னர் ரெடி பண்ணேன் அண்ட் ஆல்சோ ஒரு ஸ்மால் சர்ப்ரைஸும் ரெடி பண்ணியிருந்தேன். லைக் கிஃப்ட் தான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு நான் கேக் செய்கிறதுக்கு இந்த ஒரு கேக் மிக்ஸ் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அதில் சொல்லியிருந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரம் நான் இந்த மில்க்கு அப்புறம் எக்ஸ் அப்புறம்லாம் போட்டு நல்லா பீட் பண்ணிவிட்டு அந்த கேக் மிக்சரையும் போட்டு நல்லா பீட் பண்ணேன். அந்த கேக் மிக்சரே ரொம்ப நல்லா வந்தது. ஸோ அவங்க சொல்லியிருந்த அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி அதை நல்லா பண்ணிவிட்டு ஒரு கேக் பேனை நல்லா பட்டர் பண்ணிவிட்டு அதில் நான் டேரெக்டாக மிக்சர் ஊற்றிட்டேன். நான் சொன்ன மாதிரி நாங்கள் இப்போ தான் இங்கே செட்டில் ஆகிருக்கோம். ஸோ அதனால் நிறைய விஷயங்கள் எங்கள் கிச்சனில் இன்னும் நாங்கள் வாங்க வேண்டியது இருக்குது. ஸோ அதில் ஒன்று தான் இந்த பட்டர் பேப்பர்லாம் கூட, அதெல்லாம் கூட இனிமேல் தான் வாங்கணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக அந்த பேனில் போட்டு ஒரு 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ண அவனில் டேரெக்டாக வச்சாச்சு. ஸோ இந்த கேக் ரெடி ஆகிற இந்த டைமில் பீட்சா கூட செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பீட்சாக்கான எல்லா இன்க்ரீடியன்ஸும் நான் எடுத்து வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி அதுவும் நல்லா நீட் பண்ணி வச்சதுக்கப்புறம் கேக்கும் அந்த சமயத்தில் முடிஞ்சிச்சு, நம்ம மாவு நல்லா ரெடி பண்ணுறதுக்குள்ளே. ஸோ கேக்கை நம்ம பார்த்துடலாம் அது ரெடி ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே ப்ரொசீஜர் தான், அந்த டூத்பிக் வச்சு நம்ம பார்த்தோன்னா கேக் ஃபுல்லாக குக் ஆகிடுச்சா இல்லைன்றது தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே இந்த மாதிரி ஃப்ளஃபியான கேக் நான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நாங்கள் சென்னையில் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி பவுன்ஸியாக இருக்காது, நல்லாயிருக்கும், பட் இவ்வளோ பவுன்ஸியாக இருந்ததில்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பீட்சா அந்த மாவு கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா தட்டையாக ஃப்ளாட்டாக ரோல் பண்ணிக்கணும். ஸோ அது நான் சுற்றி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நல்லா நான் ரோல் பண்ணேன். ஆக்சுவலி நான் இதில் ஈஸ்ட்டோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே போடல. நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி நாங்கள் இன்னும் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ்லாம் கிச்சனுக்கு வாங்க வேண்டியது இருக்கிறதால அது எதுவுமே போடல. ஸோ அதனால் இது ரைஸ் ஆகுமான்னு எனக்கு தெரியாது, பீட்சா நல்லா ஃப்ளஃபியாக வருமானு தெரியாது. இந்த கேக்குக்கான பட்டர் க்ரீமும் நான் சைட் பை சைடு ரெடி பண்ணிட்டேன். ஸோ அதுக்குள்ளே பீட்சாவோட பேஸும் ரெடி ஆயிடுச்சு. இது நான் ரொம்ப ரைஸ் ஆகாதுன்னு நினச்சேன், பட் பரவாயில்ல, இந்த பூரி சப்பாத்தி மாதிரி கொஞ்சம் நல்லாவே ரைஸ் ஆகிருந்தது. ஸோ இதை நம்ம பீட்சா சாஸ் போட்டு ஃபஸ்ட்டு பண்ணுவோம். இப்போ ஒரு ப்ரஷ் வச்சு பீட்சா சாஸ் நல்லா ரெடி பண்ணியாச்சு. இதுவுமே பீட்சா சாஸுமே பார்த்திங்கன்னா நாங்கள் எங்ககிட்ட இருந்த சாஸஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எங்களோட ஃப்ளேவர் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணோம். இந்த ரியல் பீட்சா சாஸ் நாங்கள் யூஸ் பண்ணல. ஸோ அதுதான் நான் போட்டிருந்தேன். ஸோ அந்த பீட்சா சாஸ் நல்லா எவ்வளோ முடியுமோ, எங்களுக்கு லைக் பார்த்திங்கன்னா சாஸி பீட்சா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நல்லாவே சாஸ் லேயர் பண்ணேன். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் சீஸ் போட்டு இன்னொரு 1 மினிட் நான் அவனில் பேக் பண்ணேன். அந்த சீஸ்லாம் கொஞ்சம் நல்லா அந்த பேஸில் இருக்கிறதுக்காக. அதுக்குள்ளே கேக்கையும் டெக்கரேட் பண்ணிவிட்டு அதுக்கான டாப்பிங்ஸ், பீட்சாக்கான டாப்பிங்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டேன். கேப்சிகம், ஆனியனு இது எல்லாமே லைட்டாக கொஞ்சமாக நான் சாட்டே மட்டும்தான் பண்ணியிருந்தேன், ரொம்ப ஒன்றும் பெருசாலாம் நான் பண்ணல. அண்ட் சிக்கன் நான் ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஈஸியாக இருந்தது எனக்கு டக்குன்னு அதை பார்பிக்யூ பண்ணி அப்படியே மேலே போடுறதுக்கு. ஸோ பார்க்கவே ரொம்ப அப்பிடைசிங்காக நல்லா இருந்தது. ஸோ நான் கட்டும் அப்போவே பண்ணிட்டேன், சரி ஓகே கட் பண்ணி பார்த்துடலான்னு. மேலே இன்னும் கொஞ்சம் நல்லா சீஸ்லாம் லோட் பண்ணி இன்னும் ஒரு 1 மினிட் போட்டு நான் அவன்லே இருக்கட்டும், அது வார்மாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவன்லே வச்சிடலாம். ஸோ எடுத்து வெளியே பார்த்துட்டு நல்லா ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் இதிலே வச்சுட்டு நான் போய் ரெடியாக ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் குளிச்சுட்டு அப்படியே சைட் பை சைடு கொஞ்சம் ஃப்ரைட் சிக்கனும் பண்ணிட்டேன். அதுவும் பார்த்திங்கன்னா மிக்ஸு தான். மிக்ஸ் நான் ஆல்ரெடி கடையில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஈஸியாக இருந்தது எனக்கு மிக்ஸ் பண்ணி டக்குன்னு ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு. ஸோ பிரேம் இப்போ வீட்டில் இருக்கா. நான் நீ குளிச்சுட்டே இரு, எனக்கு முடி காய வைக்கணும், நான் வெளியே முடி காய வச்சிட்ருக்கேன், இந்த சைடு தான் வெயில் வருதுன்னு சொல்லி நான் இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அது உள்ள மெயில் ரூம் உள்ளே போயிட்டு ஒரு ஆக்சஸ் கோடு ஒன்று வரும், அந்த கோடு வச்சு நம்ம உள்ளே போய் இதை எடுக்கணும். நான் ரொம்ப யோசிச்சுட்டே இருந்தேன், அவன் ஃபோனுக்கு அந்த கோடு வந்துடுமோ அப்படின்ட்டு. பட் ஆனால் அந்த கோடு வரவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவனோட ஃபோன் நம்பரை நம்ம ஒரு டெம்ப்ரரி ஆக்சஸ்க்காக கொடுத்து அவன் நம்பருக்கு வர அந்த ஓடிபி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தது. சரி, நான் அவன் ஃபோனை மட்டும் திருடி எடுத்துகிட்டு இப்போ எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அவனுக்கு ஆக்சுவலி கொஞ்சம் கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அவன் குளிச்சுட்டு வரதுக்குள்ளே நான் டக்குன்னு போயிடணும்.
ஆக்சுவலி ஒரு டின்னர் போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். எங்ககிட்ட இன்னும் கார் கிடையாது. அண்ட் ஆல்சோ நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்டு வந்திருக்கோம் இங்கே. இன்னும் நாங்கள் இந்த இடத்துக்குலாம் பரிச்சயம் ஆகலை. அதனால் வந்து ஒரு நல்ல பிளேஸாக நம்ம பார்த்து அப்புறம் நம்மளும் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணிவிட்டு போகலாமே, அதனால் வீட்டிலே டின்னர் பண்ணலான்னு நம்ம பண்ணியாச்சு. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Prem Kumar. Happy birthday to you. சாப்பிட்டுட்டு வர ஒரே நிமிஷம் சாப்பிட்டு இருக்குமா? ஏய் இது வேறையா? லேட்டாக வந்ததால பேக் பண்ண முடியல. சாப்பிட்ட பிரியா பிடிச்சிட்டு சாப்பிடுறேன். அந்த கிஃப்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து எனக்கு இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் பற்றி ஒன்றுமே தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் பேர் இங்கே இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாங்க. அதனால் வந்து என்னால் வந்து கரெக்டான டைமுக்கு பிரேம்க்கு அதை வந்து என்னால் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது. இவனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப ஆசை இருந்தது, இந்த எலக்ட்ரிக் டூத் ப்ரஷ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு, சென்னையில் இருக்கும்போதுலேருந்தே. அப்படியே சாப்பிட்டு முடித்ததும் இந்த டூத் ப்ரஷ்ஷும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணி பார்த்தாங்க. ஸோ இதுக்கு வந்து ஒரு ஆப் கூட இருக்குது. இந்த ஆப்பில் வந்து லைக் கைடட் டூத் ப்ரஷிங் மாதிரி நீங்கள் வந்து எப்படி ப்ரஷ் பண்ணணும், எந்தெந்த ஏரியாஸ் கவர் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஆப்பில் போட்டிருந்தது. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நல்லாவே இருந்தது எங்களுக்கு பார்க்குறதுக்கு. இந்த கிஃப்ட்டும் வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா கோல்கேட்டோட ஹம் அப்படின்றது. ஸோ அதோட உங்களுக்கு வேணும், நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணால் நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ அது டோட்டலாக நம்ம எவ்வளோ நேரம் ப்ரஷ் பண்ணுறோம், எங்கெங்கே விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்கிறது ஃபுல் டீட்டெயில் அது கொடுக்குது. இதெல்லாம் நல்லா செக் அவுட் பண்ணி பார்த்துட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் நேரம் போய் ரிலாக்ஸ் பண்ணலான்னு சொல்லி எங்களுடைய அப்பார்ட்மெண்ட் பக்கத்துலேயே வந்து எங்கள் பூலும் இருக்குது, எங்கள் கம்யூனிட்டி பூலும். ஸோ அங்கே போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். பிரேம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் பேசிகிட்டு இருந்தான். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இங்கே முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மினி vlog பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.